ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என் அப்பா ஆட்டு மூளை வாங்கிட்டு வந்தார். நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். அதாவது ஆட்டு பிரெயின். எஸ், ஆட்டு பிரெயின் நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு ஃபேவரட். ஆனால் அப்பா வேலைக்கு போகிறதுனால அது மோஸ்ட்லி மார்னிங் டைம் தான் கிடைக்கும் கடையிலலாம். இன்றைக்கி ரம்ஜான்ன்றதுனால நேற்று ரம்ஜான்ன்றதுனால அப்பாவுக்கு எப்படியோ கிடச்சிருச்சு. ஸோ எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அதுதான் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த பிரெயின் வந்து அம்மா நேற்றே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அதுவும் சாதாரணமாலாம் வைக்கல, அது கொஞ்சம் மஞ்சள் போட்டு வச்சாங்க. ஏன்னா அது கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி. இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் ஆட்டு பிரெயின் பண்ண ஒரு சிம்பிள் ரெசிபி சொல்கிறேன் கேளுங்க. ஜஸ்ட் ஒரு வெங்காயம், தக்காளி வேணும்னா போடலாம். ஆக்சுவலாக இது இருக்கிறதே ஒரே ஒரு பிரெயின் தான், ஸோ வேண்டாம். அதுவும் போட்டுட்டு பூண்டு போட்டால் சூப்பராக இருக்கும். தென் ஒரு பூண்டு, பச்சை மிளகா, அவ்வளோ ஸ்பைசஸ். ஸோ வாங்க பண்ணலாம். இப்போ நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். 3 குட்டி வெங்காயம், 3 பூண்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம், இல்லாச்சும் கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும். அப்படி கட் பண்ணிவிட்டு வச்சிடலாம். பூண்டும் குட்டியாக நறுக்கி செட் பண்ணிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் தீ ஆன் பண்ணிவிட்டு அது மேலே கடாய் வைக்கணும். கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன உடனே இந்த ஆட்டு பிரெயின் இருக்குல்ல, அது மஞ்சள் போட்டு வச்சுருந்ததை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். தென் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணணும். தென் இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்புறமா சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூள், அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தனியா பொடியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஃபைனலாக நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த பிரெயினை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக சால்ட் போடணும், ஏன்னா ரொம்பவே உப்பாயிடும். தென் உப்பு போட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு இந்த பெரிய பீஸாக பிரெயின் வேணும்னாக்கா அது அவ்வளோ இது ஒடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும்னு நான் நல்லாவே அதை ஒடிச்சிட்டு நல்லா குட்டி முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிட்டேன். தென் அப்படியே வதக்கிட்டே இருந்தாலே அந்த பிரெயின் வெந்துடும். தென் ஃபைனல் டச்சாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இந்த கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி, அதை லைட்டாக லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி டேஸ்ட் பண்ணி கேமரா முன்னாடி சொல்லலாம் அப்படின்னு எப்படி கேமரா முன்னாடியெல்லாம் வச்சு பார்த்தேன். எனக்கு அவ்வளோ சரியாக வரல. சரி அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு. நான் அவ்வளோ கம்மியாக போட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஸோ தட் யூ கேன் ஆட் லேட்டர் ஆன் அப்படின்னு. சரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ப்ளீஸ் ட்ரை திஸ் ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப நல்லதும் கூட, பிரெயின், ஆட்டு பிரெயின் நம்ம உடம்புக்கு. தென் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Please subscribe to my channel. Bye.